இந்த சிறுமி செல்வி, முருகா, என்னை நீ காப்பாற்றி விட்டாய். அம்மாவும் அப்பாவும் வருவதற்கு முன் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். நான் பள்ளி சென்றது இவர்களுக்கு தெரியவில்லை. முருகா, தினமும் என்னை அப்படியே காப்பாற்றி விடு என்று மனதில் தெய்வத்தை வணங்கிக் கொண்டு அங்கு திண்ணையில் அமர்ந்திருந்தாள். அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். எப்போது வந்தாலும் சாப்பிடுவதற்கு விதவிதமாக வாங்கி கொண்டு வருவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் விதவிதமாக சாப்பாடும் விதவிதமாக பாவாடை சட்டையும் அதற்கு மேய்ச்சாக வளையலும் பூவும் பொட்டும் நன்றாக அலங்கரிப்பார்கள். அதில் எல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பள்ளி செல்ல விடவில்லையே. அதுதானே வாழ்க்கையின் முக்கியமான ஒரு விஷயம் என்பது அம்மாவுக்கு தெரியவில்லை, அப்பாவுக்கு தெரிந்தது. அப்பா நல்ல முறையில் இருக்கும்போது தெரிந்திருந்தால் அம்மா தலை தூக்கி இருக்க மாட்டார்கள். அப்பா அந்த நேரத்தில் ஏதையெல்லாமோ செய்துவிட்டார். அதனால் அவர் குற்ற உணர்ச்சியில் வீட்டில் எதையும் நம்மளால் ஒரு சண்டை சச்சரவு இனிமேல் இருக்கக்கூடாது, நம்மளால் நிம்மதி கிடக்கூடாது என்ற வட்டத்துக்குள் அப்பா வந்து விட்டார். ஆனால் அதை அனுசரிக்காமல் அம்மா அப்படியே ஆப்போசிட்டியாக மாறிவிட்டார்கள். என்ன செய்ய முடியும் விதி விளையாடும் போது? அப்போது மறுநாள் இவர்கள் அதே மாதிரி வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு வியாபாரத்துக்கு சென்றார்கள். அவர் செல்வதை கோழி குஞ்சியை கழுகு தூக்குவது காத்திருந்து தூக்குவது போல் இவள் காத்திருந்தாள் பள்ளிக்கு செல்வதற்கு. பள்ளிக்கு செல்லும்போது இவர்கள் பார்த்துவிடக்கூடாது, பார்த்தார் என்றால் பள்ளி செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்ற பயத்தில் அம்மாவை பயந்து அம்மா வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். அம்மாவும் அப்பாவும் பக்கத்து வீட்டில் போய், உங்கள் பழைய புக்கு இருந்தால் கொடுங்களே மக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை படித்து விட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கு அது தேவைப்படாது, நீங்கள் சும்மா தானே அதை தூக்கி போடப் போகிறீர்கள், அதை எனக்கு கொடுங்களேன், அது பிரயோஜனமாக இருக்கும் என்று பக்கத்து வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி 2 புக்கும் ஒரு பழைய ஸ்லேடையும் அவர்கள் தந்தார்கள். அதை வாங்கி கொண்டு ஒரு சாப்பீஸு, ஒடிஞ்ச சாப்பீஸு, அதுவும் முழுமையாக இல்லை, அந்த ஒடிஞ்ச சாப்பீஸு ஒன்று கிடைத்தது. அதை எடுத்து ஒரு மஞ்சப்பையில் போட்டுக்கொண்டு ஸ்கூலில் பெல்லெல்லாம் அடித்து விட்டார்கள். இவள் வேக வேக வேகமாக ஓடினாள். ஓடி அங்கு பள்ளிக்கூடத்தில் ஜனகன மன என்று படிப்பது ஒலிக்கிறது. ஐயோ, நம் பேரு கூட பள்ளிக்கூடத்தில் இல்லையே, நம்மளை சேர்க்கவில்லையே, வெள்ளடித்து விட்டார்களே, ஜனகனமன படித்து விட்டார்களே, இனி நம்மளை இவர்களும் சேர்க்க மாட்டார்களே, என்ன செய்வது என்று கவலையுடன் இந்த சிறுமி மின்னல் வேகத்தில் பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடினாள். அங்கு போய் வெளியே நின்றாள். ஜனகனமன பாடிக்கொண்டு இருந்தார்கள். பாடி முடித்தவுடன் குழந்தைகள் எல்லாரும் பள்ளிக்கூடம் உள்ளே சென்று விட்டார். இவள் மட்டும் வாசலில் வெளியே நின்றாள். அங்கு இருக்கும் 4 வாத்தியாரும் டீச்சரும் எல்லாரும் பார்த்தார்கள். கூப்பிட்டார்கள். இங்கு வா, ஏன் அங்கு நிற்கிறாய் என்று. என்னை மன்னித்து விடுங்கள் டீச்சர், நான் வேணுமென்று நேரமாகி வரவில்லை. அம்மாவும் அப்பாவும் இன்று வியாபாரத்துக்கு கிளம்புவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அவர்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாகத்தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறேன். நான் இங்கு வருவது தெரிந்தால் எங்கள் அம்மா என் மீது கோபித்து கொள்வார்கள், என்னை அடிப்பார்கள் டீச்சர் என்று செல்வி
சுசீலா டீச்சரிடம் சொன்னாள். சரி, பரவாயில்லை செல்வி, நீ அழுக வேண்டாம். நீ வந்து அங்கு அமர்ந்து கொள். இன்னைக்கு புதிதாக பையெல்லாம் வைத்திருக்கிறாயே என்று சுசீலா டீச்சர் கேட்டார்கள். பக்கத்து வீட்டில் போய் கெஞ்சி வாங்கி கொண்டு வந்தேன் டீச்சர் என்று இந்த சிறுமி செல்வி சொன்னாள். அதை கேட்டு அந்த 2 டீச்சரும் 2 வாத்தியாரும் அவர்களுக்கு என்னமோ மாதிரி இருந்தது. பாவம், பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்களே இந்த குழந்தைக்கு, என்ன இது? நம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு ஆள்களை நம்ம பார்க்கவே இல்லையே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பேசுவது இந்த குழந்தைக்கு புரியுமல்லவா? அவர்கள் பேசுவதையும் உள்வாங்கிக் கொண்டாள். அங்கு கற்றுத்தருவதையும் படித்தாள். அப்படி ஒரே ஒரு வாரம்தான் தெரியாமல் போக முடிந்தது திருட்டுத்தனமாக பள்ளிக்கூடத்துக்கு. ஒரு நாள் தெரிந்துவிட்டது. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கு பார்த்தவுடன் குழந்தைக்கு கையும் காலும் ஆடிவிட்டது. ஏனென்றால் குழந்தை என்று பார்க்க மாட்டார்கள். அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டால் அப்பா எப்படி போதையை போட்டுவிட்டு அம்மாவை அடிப்பாரோ அதே மாதிரித்தான் அம்மாவுக்கு கோபம் வந்தால் அம்மா அந்த குழந்தையே அடிப்பார்கள். குழந்தை பயந்து விட்டது. அம்மா நம்மளை அடித்து விடுவார்களோ, பள்ளி வர முடியாதோ என்று பயந்து நடுங்கி கண்ணீர் தார தாரையாக கன்னத்தில் ஓடுகிறது. அப்போது சுசீலா டீச்சர் அதை பார்த்தார்கள். ஏன் செல்வி, அம்மாவை பார்த்து நீ அழுகிறாய் என்று கேட்டார்கள். இல்லை டீச்சர், நாளைக்கு எங்கள் அம்மா என்னை பள்ளிக்கூடம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று இந்த சிறுமி சொன்னாள். நீ அழுகாதே, உன்னை விடாவிட்டை நாங்கள் அங்கு வருகிறோம், உன் அம்மாவிடம் பேசுகிறோம். இப்போது எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டும், உன் அம்மாவிடம் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. லீவு நாளையில் நான் அங்கு வந்து பேசுகிறேன் உன் அம்மாவிடம் என்று சுசீலா டீச்சர் சொன்னார்கள். வீட்டுக்கு அம்மாவை பார்த்தவுடன், அம்மா வெளியே வந்தவுடன், வா, ஒரு வேலை இருக்கிறது என்றார்கள் அம்மா. ஒன்றும் பேசாமல் அந்த பையை எடுத்துக்கொண்டு நாய்க்குட்டியை போல் அம்மாவின் பின்னால் போனாள் செல்வி. எத்தனை நாளாக நீ இந்த திருட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது. இல்லை அம்மா, நான் இப்போ ஒரு 5 நாளாகத்தான் வருகிறேன். ஏன் அதை நீ என்னிடம் சொல்லவில்லை? உங்களிடம் சொன்னால் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் அம்மா, அதனால்தான் நான் சொல்லவில்லை, பயந்து போய் சொல்லவில்லை அம்மா. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்து விட்டதா? இப்பவே நீ திருட்டுத்தனம் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டாயா அப்பன மாதிரி? இனி தலை இருக்கும் இடத்துக்கு உன் கழுத்து வந்தால் நீ என்னையெல்லாம் உன் அப்பனை மாறி ஏறி மிதிப்பாய் அல்லவா என்று இந்த சிறுமியிடம் அவர்கள் அம்மா சொன்னார்கள். அதற்கு இந்த சிறுமி அழுது கொண்டு சொன்னாள், இல்லை அம்மா, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னாள். ஆனால் அம்மாவுக்கு அது புரியவில்லை. அம்மா பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவில்லை. மறுநாள் அம்மா என்ன செய்தார்கள்? மறுநாள் பள்ளி செல்ல அனுமதிக்கவில்லை. எங்களுடன் வியாபாரத்துக்கு நீ வந்தா போதும், நீ பள்ளி செல்ல வேண்டாம், நீ படித்து கிடித்ததெல்லாம் போதும், நீ படிப்பது எனக்கு பயமாக இருக்கிறது. ரயில்வே ரோடு இருக்கிறது, ரயில்வே ட்ராக்கில் ஒரு மாடு விழுந்து இறந்து விட்டது. அதே மாதிரி அது மாடாக இருக்க போய் பரவாயில்லை,
உனக்கு ரயில் வரும்போது தாண்ட முடியுமா? முடியாதல்லவா? ரயில் அடித்து விட்டால் என்ன செய்ய? உயிர் போகிவிடும் என்றார். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.